டீச்சர் விஷன் மாணவர்களுக்கு வணக்கம். யூனிட் 7 இலக்கண பகுதி தண்டி அலங்காரம். தண்டி அலங்காரம்ல நம்ம கடைசி காணொளியில தீவக அணியும் பின்வரு நிலையணி குறித்த கருத்துக்களை தான் நம்ம முழுமையா பார்த்தோம். பின்வரு நிலையணி, சொற்பின்வரு நிலையணி, பொருள் பின்வரு நிலையணி, சொற்பொருள் பின்வரு நிலையணி அப்படின்னு சொல்லிட்டு 3 எடுத்துக்காட்டோட பார்த்தோம். அடுத்ததா இப்ப என்ன பார்க்க போறோம்னா முன்ன விளக்க அணி. கவிஞன் ஒரு பொருளை குறிப்பால் மறுத்து மேன்மை தோன்ற சொல்வது முன்ன விளக்கு. குறிப்பால் மறுத்து அதுக்கப்புறம் மேன்மை தோன்ற சொல்றது முன்ன விளக்கணி. குறிப்பாக அல்லாமல் வெளிப்படையாக மறுப்பதும், குறிப்பால் மறுத்துன்னு சொன்னோம்ல, குறிப்பாக மட்டும் அல்லாம வெளிப்படையாக மறுப்பதும் இந்த அணியில வரும். முன்னம் என்பதற்கு குறிப்பு அப்படின்னு பொருள். இவ்வணியை விளக்கணி, தடைமொழி அணி, உட்கோல் அணி அப்படிங்கிற வேறு பெயர்களாலும் வழங்குவோம். வடநூலார் இதனை ஆக்கேப அலங்காரம்னு சொல்றாரு. ஆக்கேபம்னா தடை. முன்ன விளக்கணியின் இலக்கணம். முன்னத்தின் மறுப்பின் அது முன்ன விளக்கே மூவகை காலமும் மேவியதாகும். மூவகை காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், மூவகை காலமும் வரும். ஒரு பொருளை குறிப்பினால் மறுத்து கூறுவது முன்ன விளக்கு என்னும் அணி. அஃது இறப்பு, எதிர்வு, நிகழ்வு என்னும் 3 வரைக்கப்பட்ட காலங்களிலும் கூடி வரும். கூற்றினால் மறுத்து கூறுவதும் விளக்கணி. குறிப்பினால் அல்லாமல் கூற்றினால் மறுத்து கூறுவதும் விளக்கணி தான். எனவே விளக்கு, கூற்று, குறிப்பு அப்படின்னு 2 வகைப்படும். என்னது? கூற்று, குறிப்பு அப்படின்னு 2 வகைப்படும். இவ்விரண்டையும் 3 காலங்களோடு உரள அறுவகை. 3 காலங்களோடு உரள வைப்பது அறு. எப்படி நம்ம முதல்நிலை தெய்வகம், இடைநிலை தெய்வகம், கடைநிலை தெய்வகத்தை 4 வகை பொருளோடும் பண்ணமோ அதே போல். இறந்த வினை விளக்கு. இறந்த காலம், கடந்த காலத்தில் நிகழ்ந்த நிகழ்ச்சியை மறுப்பது இறந்த வினை விளக்கு. இதெல்லாம் எளிமைதான். பாலன் தனது உருவாய் 7 உலகு உண்டு ஆளிலையின் மேலன்று கண் துயின்றாய் மெய்யென்பர் ஆளன்று வேலை நீர் உள்ளதோ விண்ணதோ மன்னதோ சோலை சூழ் குன்று எடுத்தாய் சொல். சோலைகள் சூழ்ந்த கோவர்த்தனம் என்னும் மலையை குடையாய் எடுத்தவனே, குழந்தை உருவத்தை கொண்டு நீ 7 உலகத்தையும் உண்டாய், பின் ஆளிலையை படுக்கையாய் கொண்டு உறங்கியது உண்மை என்று உலகத்தோர் உரைப்பர். குழந்தை உருவத்தை கொண்டு 7 உலகத்தை உண்டாய், அதுக்கப்புறம் ஆளிலையில் படுத்து உறங்கினாய். நீ உலகம் உண்டப்பின் உறங்கிய ஆளிலையானது அந்நாளின் கடலின் உள்ளே நின்றதோ விண்ணில் நின்றதோ மண்ணில் நின்றதோ என்பதை எனக்கு சொல்வாயாக. உலகங்கள் அனைத்தையும் உண்ட கண்ணன் ஆளிலையில் உறங்கியதாய் கூறப்பட. ஆளிலை அப்படியே மிதக்கிற. அனைத்தையும் உண்டான் என்றால் இலையை விட்டு உண்ணுதல் பொருந்தாது. அந்த இலை இருந்த இடம் கடலா விண்ணா மண்ணா அப்படின்னா ஏமுற்று வினாப்படுவது. இதிலிருந்து கண்ணன் உலகத்தை உண்டான் என்னும் பழைய நிகழ்ச்சி மறுத்துரைக்கப்படுறதுனால இது இறந்த கால வினை. எதிர்வினை விளக்கு. எதிர்வினைனா என்ன? இனி நிகழப்போகும் நிகழ்ச்சியை மறுப்பது எதிர்வினை விளக்கு. முல்லை கொடி நடுங்க மொய்க்கு அந்தல் கை குலைப்ப எல்லை இனவண்டு எழுந்து இறங்க மெல்லிய மேல் திவாய் நெடுவாடை வந்தால் செயலறியேன் போவாய் ஒளிவாய் பொருட்கு. தலைவனே, முல்லை கொடியானது மழையால் நடுங்கும். நெருக்கமாக காணப்படும் காந்தல் அரும்புகள் கைபோல் மலரும். ஒளி வீசும் நிறத்தை உடைய வண்டின் கூட்டங்கள் இனிய இசையை வெளிப்படுத்தும். தீயை உடைய வாடைக்காற்றானது தோன்றும். அது மெல்லிய தன்மை உடைய தலைவி மீது வீசினால் உண்டாகும் விளைவை அறிய மாட்டேன். ஆதலின் நீ தலைவியை பிரிந்து பொருளீட்டுவதற்கு செல்லும் முயற்சியை கைவிட வேண்டும். தீயாக நெடிய வாடைக்காற்று வீசினால் அப்படிங்கிறது எதிர்கால நிகழ்ச்சி. வீசினால் இந்த மாதிரி விளைவுகள்லாம் நிகழும். அக்காலத்தில் என்னால் செய்ய கடவது ஒன்றுமில்லை என்று கூறி தலைவனின் செயலை தடுப்பது எதிர்வினை விளக்கு. நிகழ்வினை விளக்குன்னா நிகழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சியை விளக்குறது நிகழ்வினை விளக்கு. மாதர் நுழை மருங்குள் நோவ மணிக்குலை சேர் காதின் மிகை நிலம் கைப்புனைவீர் மீது உளவு நீள் நீள வாழ்கண் நெடுங்கடையே செய்யவோ நாள் நீளம் செய்யும் நலம். காதலை செய்கின்ற நுண்ணிய இடை வருந்தும்படியாக மணிக்குழையை காதில் அணிந்த தலைவியே, நீளமலர் செய்யும் அழகை உம்முடைய காதுவரை நீண்ட கண்ணன் கடைப்பகுதியை செய்யும் தன்மை கொண்டது. அப்படி இருக்க அக்காதின் மீது மிகையாக நீலப்பூவை சூடவும் வேண்டுமோ?
நீல நிறம் பொருந்திய கண்களை உடைய தலைவி காதின் மீது நீல நிற கோலை மலர அணிந்திருவி காதின் மீது நீல நிற கோலை மலர அணிந்திருக்க அம்மலர் செய்யும் அழகை கடைக்கண்ணே செய்யும். அம்மலர் செய்யும் அழகை என்ன செய்யுமா? கடைக்கண்ணே செய்யும் தன்மை கொண்டது. எனவே மலரை கலைக அப்படின்னு சொல்றதுனால இது நிகழ்வினை. விளக்கணியின் வகைகள். அதுவே பொருள் குணம் காரணம் காரியம் புணரும். பொருள் குணம் காரணம் காரியம் என்னும் 4 கூடி வரும் அவ்விடத்த பொருள் விளக்கு குண விளக்கு காரண விளக்கு காரிய விளக்கு என பெயர் பெறும். பொருள் விளக்கு. பொருளை காட்டி விளக்குவது பொருள் விளக்கு. கண்ணும் மனமும் கவர்ந்தவள் ஆடிடம் என்று அந்நல்லருளும் அடையாளம் தன்னிழலின் கற்று சுற்று எல்லை கொண்டு உலவும் ஜோதி திரளல்லால் மற்ற இல்லை காணும் வடிவு. நண்பனே, நம்முடைய தலைவனின் கண்களையும் மனத்தையும் பொருத்தி கவர்ந்து கொண்டாள். அப்பெண் விளையாடும் இடம் இது என்று தலைவன் சொன்ன சோலைக்கு சென்று அவளை கண்டேன். பார்த்தேன். தலைவன் சொன்னாங்க, என்னோட கண்களையும் மனத்தையும் ஒருத்தி கவர்ந்துட்டார்னு. அச்சோலைக்கண் உண்டாகிய குளிர்ந்த நிழலே சேர்ந்த சூழலை தனது இடமாக கொண்டு அவள் உலவி திரிந்தாள். நிழல்ல உலவி திரிந்தாள். அத்தகையதொரு ஜோதி உருவத்தை கண்டேன் அல்லாமல் அதன் உறுப்புகளை காண முடியவில்லை. நான் கண்ட உருவத்தின் தன்மை இது. எழில் வடிவை பெற்ற தலைவி ஒளியுருவக காட்சி அளிக்கிறாள். அவளுடைய முகம் முதலான உறுப்புகளோட தன்மை புலப்படல. பண்பை அறிந்தும் அப்பண்பை கொண்ட பொருளின் இயல்பை காணல அப்படின்னு சொல்றதுனால இது பொருள் விளக்கு. பொருளை பார்த்தேன், பொருளோட இயல்பை பார்க்கலன்னு சொல்றது. குணவிளக்கு. ஒரு பொருளின் பண்பை காட்டி விளக்குவது குணவிளக்கு. மாதர் துவர் இதழ்வாய் வந்து என் உயிர் கவரும் சீதமுறுவல் அறிவளிக்கும் மீது உலவி நீண்ட மதர் வெளி என் நெஞ்சம் கிழித்து உலவும் யாண்டையதோ மென்மை இவர்க்கு. நண்பனே, தலைவியின் அழகிய பவளம் போன்ற வாயானது என்னுடைய உயிரை கவருகிறது. வாய் குளிர்ச்சி பொருந்திய புன்சிரிப்போ என் அறிவை அளிக்கிறது. காதலமும் சென்று வருகின்ற களிப்புடைய நீண்ட கண்கள் என்னுடைய நெஞ்சத்தை கிழித்து உலவுகின்றன. ஆதலால் இப்பெண்ணுக்கு மென்மைத்தன்மை எங்குள்ளது? அவ்விடத்தை எனக்கு சொல்வாயாக. தலைவியின் உறுப்புகளால் வருந்தனான் தலைவன் பல வகையிலும் தனக்கு துன்பம் தருவதால் பெண்ணுக்கு உரிய மென்மைத்தன்மை தலைவிக்கு இல்லை. பல வகையிலும் தனக்கு துன்பம் தருவதால் பெண்ணுக்குரிய மென்மைத்தன்மை தலைவிக்கு இல்லை என கூறினான். மென்மையாகிய பண்பை கூறி விளக்குதலால் இது குணவிளக்கு. காரண விளக்கு. ஒரு காரணத்தை கூறி விளக்குவது காரண விளக்கு. ஒரு காரணத்தை கூறி விளக்குறது காரண விளக்கு. மதரறி கண் சிவப்ப வார்ப்புருவம் கோட அதரம் துடிப்ப அணிசேர் முதல் வியற்ப நின்பால் நிகழ்வன கண்டு சாதல் என் நெஞ்சம் என்பால் தவறு இன்மையால். தோழியே, செவ்வெறி படர்ந்த மதர்த்த கண்கள் சிவந்துள்ளன. நீண்ட புருவம் வளைகிறது. இதழ்கள் துடிக்கின்றன. அழகு சேர்ந்த நெற்றி வியர்க்கிறது. இவ்வாறாக உன்னிடத்தில் நிகழ்வனற்றைக் கண்டு என் நெஞ்சம் அஞ்சாது. நீ உடையை அதனால் அச்சப்படுகிறாய். என்னிடத்தில் குற்றமில்லை, அதனால் நான் அச்சப்படவில்லை. அந்த பெண்ணோட கண்கள் இதெல்லாம் கண்கள், இதழ்கள், புருவம், அழகு சேர்ந்த நெற்றி இதெல்லாம் நிகழ்வென்ற கற்று அதெல்லாம் பார்த்து என் நெஞ்சம் அஞ்சாது. நீ குற்றமுடைய இதெல்லாம் இருக்கிறதுனால நீ குற்றமுடைய இருக்க, அதனால நீ அஞ்சுற, நான் அஞ்ச மாட்டேன் அப்படின்னு காரணம் சொல்றதுனால காரண விளக்கு. அடுத்தது காரிய விளக்கு. காரியத்தை கூறி விளக்குவது காரிய விளக்கு. மன்னவர் செய்யா மயிலகவி ஆடலும் பொன்னலரும் கொன்றையும் பூந்தளவின் மென்மலரும் மின்னுயிரா நீள்முகிலும் மெய்யென்று கொள்வதில் என் உயிரோ இன்னும் உள்ளது. வினையின் காரணமாக பிரிந்து சென்ற நம் காதலர் நீண்ட தொலைவில் உள்ள நாட்டில் இருக்காங்க. வினைனா பொருள் தேட. இங்கோ மயிலினங்களாகவே விளையாடுது. கொன்றைகள் பொன் போல் மலர்ந்திருக்க அழகிய முல்லை கொடியின் மென்மையான மலரையும் மின்னலை தருகின்ற நீண்ட மேகத்தையும் நான் உண்மை என்று நம்புவேன். ஆயினும் இன்னமும் என் உடலோடு உயிர் பொருந்தி இருக்கிறது. மயில் அகவது, கொன்றை பூக்குது, முல்லை மலருது, கரிய மேகத்தில் மின்னல் தோன்றுது ஆகியவை கார்காலத்தோட அடையாளம். காலத்தில் வருகிறேன், கார்காலத்தில் வருகிறேன் என்று சொன்ன தலைவனானா வரல. ஆயினும் இறந்து விடுவேன் என்று சொன்ன தலைவியோ உயிருடன் தான் இருக்கா. பாடல் வழி கார்கால வரவின் காரணம் நிகழ்து, ஆனால் உயிர் போதலாகிய செயல் நிகழவில்லை. அப்படின்னா இது காரியம். விளக்கணியின் விரி. வன்சொல் வாழ்த்து தலைமை இகழ்ச்சி வினை செயல் முயற்சி பரவசம் உபாயம் கையறல் உடன்படல் வெகுளி இரங்கல் ஐயம் என்றாங்கு அறிந்தனர் கொளலே.
மேல் 4 என்று வகைப்படுத்தப்பட்ட விளக்கணி வன்சொல் விளக்கு, வாழ்த்து விளக்கு, தலைமை விளக்கு, இகழ்ச்சி விளக்கு, துணை செயல் விளக்கு, முயற்சி விளக்கு, பரவச விளக்கு, உபாய விளக்கு, கையறல் விளக்கு, உடன்படல் விளக்கு, வெகுளி விளக்கு, இரங்கல் விளக்கு, ஐய விளக்கு என்று சொல்லப்பட்ட 13 விரிகளை உடையது. 4 தான் விளக்கணின்னு சொன்னது. அதோட விரி எத்தனைன்னா 15. 4 வகை விளக்கு பார்த்தோம் நாம். சரிங்களா? இறந்த வினை விளக்கு, எதிர்வினை விளக்கு, நிகழ்வினை விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு 4 பார்த்தோம். அதுக்கப்புறம் பொருள் விளக்கு. அந்த விளக்கணி பொருள், குணம், காரணம், காரியம். விளக்கணியின் வகைகள் 4. சரிங்களா? விளக்கணியின் வகைகள் 4. அது என்னதுன்னா பொருள், குணம், காரணம், காரியம். இதுதான் விளக்கணியோட வகைகள். விளக்கணியின் விரி 13. அது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்னன்னா அது 3 காலங்களோடு வரும்னு சொல்லி அந்த காலத்தை விளக்கியிருக்காங்க. வன்சொல் விளக்கு. வன்மையான சொற்களை கூறி விளக்குவது வன்சொல் விளக்கு. மெய்யே பொருள்மேல் பிரிதியேல் வேறொரு தையலை நாடன் தகும் நினக்கு நெய்யிலை வேல் வள்ளல் பிரிவற்றம் பார்த்து எங்கள் வாழ்நாளை கொள்ள உழலுமாம் கூற்று. நெய் பூசப்பெற்ற வேலையுடைய வள்ளலே, உண்மையிலேயே பொருள்மேல் ஆசை கொண்டு தலைவியை பிரிய கருதுற, அப்படியாயின் இப்போதே வேறொரு பொண்ணை மனைவியாக தேடிக்கொள்ளுதல் உகந்ததாகும். நீ எங்களை பிரிகின்ற நேரத்தை பார்த்து அப்பொழுது எங்கள் வாழ்நாளை எடுத்துக்கொள்ள எண்ணி கூற்றுவன் தெரிந்து கொண்டிருக்கிறான். நீ பிரியும் போதே மனைவியோட உயிரும் பிரிந்துடும். அப்ப நீ வேறொரு பொண்ணை பார்த்துக்கோன்னு சொல்றாங்க. நீ பிரிந்தீனா உடனே தலைவியும் உயிர் விற்றுவா. எனவே வேறொருத்தியை இப்போதே மணப்பெண்ணாக தேடுக அப்படின்னு வன்மையாக கூறி தலைவனின் பிரிவை தடுக்கிறாங்க. அதனால இது வன்சொல் விளக்கு. வாழ்த்து விளக்கு. வாழ்க என வாழ்த்தி விளக்குவது வாழ்த்து விளக்கு. செல்லும் நெறி அனைத்தும் சேம நெறியாக மல்க நிதியம் வளம் சிறக்க வெல்லும் அடல் தேர் விடலை அகன்று உறைவது யாங்கு அவ்விடத்தே பிறக்க யாம். வெற்றியும் வலிமையும் பொருந்திய தேரினை உடைய தலைவனே, எம்மை பிரிந்து நீ அடைய போகும் ஊருக்கு பல வழிகள் இருக்கு. அவை அனைத்தும் உனக்கு காவலாக அமைந்து உதவி செய்யட்டும். உனக்கு பொருளும் வருவாயும் பெருகட்டும், வளம் சிறக்கட்டும். எம்மை பிரிந்து நீ நிலையாக இருக்க போவது எவ்விடம்? அவ்விடத்தை எங்களுக்கு சொல்ல வேண்டும். அதை நாங்கள் அங்கே பிறப்போமாக அறிந்து. சரிங்களா? அப்படின்னு சொல்றாங்க. இப்பாடலில் சேமநெறியாக மல்க நிதியம் வளம் சிறக்க என முன்னர் வாழ்த்து கூறப்பட்டுள்ளது. நீ பிரிந்தால் யாம் இறப்போம். இறந்த நாங்கள் நீ வாழும் மீண்டும் பிறக்க எண்ணுகிறோம். நீ பிரிஞ்சினா நாங்கள் இறப்போம். இறந்த நாங்கள் நீ வாழும் இடத்துல மீண்டும் பிறக்க என்றோம். அதனால உன் ஊரை சொல்லுக அப்படின்னு சொல்றதுனால இது வாழ்த்து விளக்கு. தலைமை விளக்கு. தன்பால் தலைமை தோன்ற கூறி விளக்குவது தலைமை விளக்கு. பொய்மை நெறிதீர் பொருளும் மிக பயக்கும் எம் உயிருக்கும் எதும் இடரில்லை வெம்மை தீர்ந்து ஏக இனிய நெறியணிய என்றாலும் போகல் ஒளிவாய் பொருட்கு. பொய்யாகிய வழியினை தீர்க்கின்ற பொருளும் மிகுதியாக உண்டாகும். எங்கள் உயிருக்கும் துன்பம் ஏதும் உண்டாகாது. செல்லும் வழியும் துன்பம் இன்றி இன்பத்தை உண்டாக்கும். அவ்வழி சிறிதாக தோன்றுவது ஆயினும் பொருளுக்காக பிரிந்து போவதை கைவிட வேண்டும். நீ பிரிந்து செல்லினும் எம் உயிருக்கு இடரில்லை என நம் தலைமை கூறி தலைவனின் பிரிவை தடுத்ததால் இப்பாடல் தலைமை விளக்கு. அடுத்தது இகழ்ச்சி விளக்கு. காரணத்தை இகழ்ந்து விளக்குவது இகழ்ச்சி விளக்கு. ஏதுவை காரணத்தை இகழ்ந்து விளக்குவது இகழ்ச்சி விளக்கு. அது மெயினா. இப்போ இகழ்ச்சி விளக்குனா என்ன, காரண விளக்குனா என்ன, பொருளை புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஆசை பெரிதுடையோம் ஆறுயிர் மேல் அப்பொருள் மேல் ஆசை சிறிதும் அடைவிலாமல் தேசு வழுவா நெறியின் வருப்பொருள் மேல் அண்ணல் எழுவாய் ஒளிவாய் இனி. புகழ் கெடாத வண்ணம் நல்வழிக்கண் ஒழுகுகின்ற தலைவனே, பொருள் கருதி பிரிவோனே, நாங்கள் எங்களின் அரிதாகிய உயிரின் மீது மிகுந்த ஆசை வைத்துள்ளோம். நீ பிரிந்து ஈட்டி வரை போன்ற பொருளின் மீது எங்களுக்கு சிறிதும் விருப்பமில்லை. உன்னோட பொருள் மீது எனக்கு சிறிதும் இல்லை. பொருள் மீது ஆசை கொண்டு செல்வதும் செல்லாமல் இருப்பதும் உன் விருப்பம்தான். எங்களுக்கு பொருள் மேல ஆசை இல்லை. தலைவன் பிரிவதற்கு காரணமாக அமைந்தது பொருள். அந்த பொருள் மேலே எங்களுக்கு சிறிதும் விருப்பம் இல்லைன்னு சொல்லி இகழ்ச்சிப்படக்கூடிய தலைவனின் பிரிவை நீக்கிறதுனால இது இகழ்ச்சி விளக்கு. துணை செயல் விளக்கு. துணை செய்வாரை போல கூறி விளக்குவது துணை செயல் விளக்கு. துணை செய்வாரை போல கூறி விளக்குவது. விளைபொருள் மேல் அண்ணல் விரும்பினியேல் ஈண்டியம் கிளை அழுகை கேட்பதற்கு முன்னே விளைதேன்
உடையூறு பூந்தார் புனைகழாய் போக்கிற்கு இடையூறு வராமல் ஏழு. தேன் வடிகின்ற பூமாலையினியும் அழகிய களவினையும் அணிந்த தலைவனே, நன்மை பயக்கின்ற பொருளுக்காக பிரிந்து செல்ல கருதுகிறாய். அதற்கு தடையாக உறவினர் நல்கி ஒலி கேட்பதற்கு முன்னே இப்போது பிரிந்து செல்வீராக. நன்மை செய்யறதுக்காக பொருளுக்காக பிரிந்து செல்ற, அதை தெரிஞ்சா உறவினரோட அழுகை கேட்கும். அதை கேட்கறதுக்கு முன்னாடி நீ பிரிஞ்சு போ. பொருளுக்காக பிரிய கருதும் தலைவனே, உன் பிரிவால் தலைவி இறப்பா. அதனால் சுற்றத்தவராகிய நாங்கள் அழுவோம். அவ்வளி கேட்டால் நீ செலவை போக முடியாது, பொருள் தேடி மேற்கொள்ள முடியாது. நாங்கள் அழுவதற்கு முன் செல்வாயாக அப்படின்னு கூறா தோழி. செலவை இவ்வாறு உதவுவது போல கூறி தலைவனின் செலவை தடுத்ததால் இது துணை செயல் விளக்கு. அடுத்தது முயற்சி விளக்கு. முயற்சி தோன்ற கூறி விளக்குவது முயற்சி விளக்கு. மல்லணிந்த தோளா இது என் கொலாலோ வான்பொருள் மேல் செல்க விரைந்து என்று உளம் தெளிந்து சொல்லுதற்கே என்று முயல் வல்யான் ஏகல் நீ என்று இடையே தோன்றுகிறது என் வாயிற் சொல். அளப்ப மிகுந்த தோளினை உடைய தலைவனே, நன்மை தருகின்ற பொருளினை ஈட்டுவதற்கு நீ விரைந்து செல்வாயாக என்று என் உள்ளமானது மயக்கமர கூறுவதாக நினைத்து செயல்படுகிறது. அப்பொழுது ஒரு சொல் தோன்றி போகாது, ஒளிவாயாக. உள்ளம் உன் பிரிவை ஏற்றுக்கொண்டாலும் வாயில் படும் சொல் செல்லாதே என தடுக்கிறது. இவ்வாறு தன் முயற்சி எடுத்துரைத்த தலைவனின் பிரிவையை நீக்குவதால் இது முயற்சி விளக்கு. உன்னோட முயற்சியை எடுத்துரைத்ததுனால இது முயற்சி விளக்கு. பரவச விளக்கு. தன் உணர்வு இன்றி பிரிதொன்றான் வயப்பட்டு நிற்பதாக கூறி விளக்குவது பரவச விளக்கு. தன் உணர்வு இன்றி பிரிதொன்றன் வயப்பட்டு நிற்பதாக கூற விளக்குவது பரவச விளக்கு. பரவசம். செல்கை திருவுளமேல் யானறியேன் தேங்கமிழ்த்தார் மல்லகலம் தங்கும் மதர்வெளியின் மெல்லிமைகள் நோக்கு விளக்குமே நோவால் இவள் காதல் போக்கிய அகழ்வாய் பொருட்கு. பொருள். தலைவனே, நீ தலைவியை பிரிந்து சென்று பொருள் ஈட்டுவது ஒன்றையே நீ குறிக்கோளாக வச்சிருக்க. பின்னர் நடக்கும் செயல்கள் எல்லாம் நீ தெரியாத மாதிரி இருக்க. உன்னோட மார்புல நறுமண மாலைகளை அணிந்திருக்க. அம்மார்பினை தலைவியின் விழிகள் இமையாமல் பார்த்து கொண்டிருக்குது. அந்த விழிகள் இமை மறைக்குமாயின் அதனால் வருந்தும் இயல்புடையவள் தலைவி. அவள் உன்மேல் வைத்த ஆசையினை போக்கி பிரிவாயாக அப்படின்னு சொல்றாங்க. தோழி செல்கை திருவுளமேல் யானறியேன் என கூறுகிறாள். இது விதியே அறியும் என்பதை புலப்படுத்தது. அத்துடன் தலைவியின் காதலை நீக்கிய செல்கையின் தன வசமின்றி காதலின் வயப்பட்டு நிற்பதாக கூறுகின்றாள். பரவசப்பட்டு கூறி தலைவனின் பிரிவை தடுத்ததுனால இது பரவச விளக்கு. உபாய விளக்கு. பிரியுங்கால் எனக்கு ஒரு வழியை சொல்லி செல்க அப்படின்னு செயலை விளக்குறது உபாய விளக்கு. நீ பிரிஞ்சு போறேன்னா எனக்கு ஒன்று சொல்லிட்டு போ. இன்னுயிர் காத்த அளிப்பாய் நீயே இளவேனில் மன்னவனும் கூற்றுவனும் வந்து அணைந்தால் அன்னோர் தமக்கு எம்மை தோன்றா தகையமையதோர் விஞ்சை எமக்கின்ற அருள் புரிந்தே ஏழு. எங்களுடைய இனிய உயிரை காக்கின்ற தன்மை கொண்ட தலைவனே, நீ எங்களை பிரிந்து போக கருதுற. அப்படி கருதினே ஆயின் இளவேனில் காலத்து மன்னவனாக விளங்கும் மன்மதனோடு கூற்றுவனாகிய இருவரும் எங்கள் அருகில் வருவர். நீ போயிட்டீன்னா மன்மதனோடு கூற்றுவனும். அப்போது அவர்களுடைய கண்களுக்கு நாங்கள் தெரியாமல் மறையும்படி ஒரு வித்தையை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. வித்தையை கற்றுக் கொடுத்துட்டு போன்னு சொல்றதுனால இது உபாய விளக்கு. எங்களுக்கு ஒரு ஏன்னா நீ பிரிஞ்சு போயிட்டீன்னா தலைவி இறந்து படுவா இல்லையா, அப்பா கூற்றுவன் எடுத்துட்டு போவாங்க, அப்பா அதை கற்றுக் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றது உபாய விளக்கு. கையறல் விளக்கு. வருத்தம் தோன்ற கூறி விளக்குவது கையற விளக்கு. வருத்தம் தோன்ற கூறி விளக்குவது கையறுதல் விளக்கு. கையறுதல் என்பது செயலற்று புலம்புதல் அப்படின்னு பொருள். செய்யாமல் விட்ட செயலுக்காக வருந்துதல். வாய்த்த பொருள் விளைத்தது ஒன்று இல்லை மாதவமே ஆர்த்த அறிவில்லை அம்பலத்து கூத்துடையான் சீலம் சிறிதேயும் சிந்தியேன் சென்று ஒளிந்தேன் காலம் வரிதே கழித்து. நான் நல்ல பொருளை தோற்றுவித்தற்கு எந்த முயற்சியும் எடுக்கல. பெரிய தவத்தை தேடிக்கொள்வதற்கு தக்க அறிவும் இல்லை எனக்கு. தில்லை அம்பலத்தில் திருக்கூத்து ஏற்ற நடராச பெருமானுடைய பெருமையை சிறிதேனும் நான் நினைக்கல. ஆதலால் என் வாழ்நாளை வீண் நாளாக்கி விட்டேன்.
இதெல்லாம் செய்யாதனால என் வாழ்நாள் வீணாலாக போயிடுச்சு. பொருள் தேடுதல், தவம் செய்தல், இறைவனை நினைத்தல் இதெல்லாம் செய்யாமல் எனக்கு வருத்தம் தோன்றியது. அச்செயல்கள் இனியும் செய்ய இயலாது அப்படிங்கிறது விளக்கியதால் இது கையறல் விளக்கு. உடன்படல் விளக்கு. ஒருவர் செயலுக்கு உடன்படுவது போல துணை நின்று அச்செயலை விளக்குவது உடன்படல் விளக்கு. உடன்படுவது போல ஒரு செயலுக்கு துணை நின்று அச்செயலை விளக்குவது. அப்போது அடுப்பது அறியேன் அருள் செய்த இப்போது இவளும் இசைகின்றாள் தப்பில் பொருளோ புகழோ தரப்போவீர் மாலை இருளோ நிலவோ எழும். குற்றமற்ற பொருளையும் புகழையும் உண்டாக்குவதற்கு பிரிந்து செல்கின்ற தலைவனே, நீ பிரிந்து சென்ற பின் தலைவிக்கு நடக்கப் போவது யாது என்பது என்னால் அறியப்படாததாம். பிரிந்து சென்ற பொருளை தேடி வருவதற்கு இவளும் உடன்பாட்டை தெரிவித்தாள். ஆயினும் மாலை காலம் வரும்போது அதனோடு இருளோ சந்திரனோ வருதலை செய்யும். இதனை நீ வீர் அறிவீர். சரிங்களா? தலைவியும் உடன்பட்டுட்டா, போய் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. அப்போது நீ பிரிந்த பின் மாலையில் இருளோ நிலவோ வரும். அப்போது தலைவி காதல் நோயிருவாள். அப்போது அடுப்பதறியேன் என கூறி விளக்குறதுனால இது உடன்படல் விளக்கு. வெகுளி விளக்கு. வெகுளி தோன்ற கூறி விளக்குவது வெகுளி விளக்கு. வெகுளி தோன்ற கூறி விளக்குவது வண்ணம் கருக வலை சரிய வாய்ப்புலர எண்ணம் தளர்வேம் இது நின்று கண்ணின்றி போதல் புரிந்து பொருட்காதல் செய்வீரால் யாதும் பயமிலேன் யாம். தலைவனே, இவளுடைய செந்நிறம் கருகி வேறுபடும், கைவளையல்கள் கலலும், இதழ்கள் நிறற்று உலர்ந்து போகும், நன்மை அடையலாம் என்று நாங்கள் எண்ணிய எண்ணமெல்லாம் பழுதாகும். இதெல்லாம் எங்களெடுத்து அருளின்றி பிரிதலை விரும். இதெல்லாம் நடைபெறுது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ எங்களை விட்டு பிரிகிற, எங்களை வெறுத்து பொருள் மீது ஆசைப்படுவீரான நீ எங்களுக்கு ஒரு பயனும் இல்லை. நீ பிரிந்து போனீன்னா தலைவிக்கு இதெல்லாம் நிகழும்னு சொல்கிறாங்க. அப்படியும் தெரிஞ்சுக்கிட்டு நீ பிரிஞ்சு போனீங்கன்னா நாங்கள் இறந்துவிடுவோம்னு குறிப்பாக புலப்படுத்தி பிரிவை விளக்கியதனால் இது வெகுளி விளக்கு. நீ போனீங்கன்னா நாங்கள் இறந்துவிடுவோம் அப்படின்னு குறிப்பால் சொல்கிறான். இரங்கல் விளக்கு. இரக்கம் தோன்ற கூறி செல்லுதலை தடுப்பது இரங்கல் விளக்கு. இரக்கம் தோன்ற கூறுறது. ஊசல் தொழிலிழக்கும் ஒப்பு மயிலிழக்கும் வாசம் சுனை இழக்கும் மல்லலே தேசு பொழிலிழக்கும் நாளையம் பூங்குழலி நீங்க எழிலிழக்கும் அந்தோ இவன். என்னோட பிரிவினால கூந்தலை உடைய தலைவி இறப்பா. அதனால ஊஞ்சலும் விளையாடல் தொழிலை இழக்கும், மயிலும் ஊமை இழக்கும், சுனைகளும் மனத்தை இழக்கும், சோலைகளும் ஒளி இழக்கும், இந்த இடமும் அழகா விளக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உன் விருப்பம் போல செல்வாயாக அப்படின்னு சொல்லி இரக்கம் தோன்ற கூறி எல்லாமே இழக்கும் தன் இயல்பை. தலைவி உயிரிழக்க பல பொருள்களும் இயல்பை இழக்கும் தோழி வந்து குறிப்பால் சொல்லி இரக்கம் தோன்ற கூறி தலைவின் செயலை தடுக்கிறா. அதனால இது இரக்கல் விளக்கு. ஐய விளக்கு. ஐயுற்றதனை விளக்குவது ஐய விளக்கு. ஐயுற்றதனை விளக்குறது ஐய விளக்கு. மின்னோ பொழிவின் விளையாடும் இவ்வுருவம் பொன்னோ எனும் சுணங்கில் பூங்குடியோ என்னோ திசை உலவும் கண்ணும் திரள்முலையும் தோளும் இசையிரலும் தாங்குமோ மீன். இந்த சோலையில விளையாடுகின்ற உருவம் மின்னலிருந்த உருவமோ அன்றி பொன்னோ ஐயத்தை தோற்றுவிக்கும் நிறத்தை உடைய சுணங்கினை பசலையை பெற்றதொரு அழகிய கொடியே அவற்றுள் யாதோ என்று ஐயப்படுகின்ற நெஞ்சமே. அந்த மாதிரி எங்கும் பரவி திரிகின்ற கண்ணும் திரண்ட மார்பும் இரண்டு தோள்களும் தன்மேல் இருளையும் தாங்கி இருப்பதொரு மின்னலும் உண்டோ சொல்வாயாக. காணுகின்ற உருவம் மின்னோ கொடியோன்னு ஐயத்தை தோற்றுவிக்கிறது. கண் மார்பு தோல் கூந்தல் ஆகியவற்றை மின்னல் சுமந்திருத்தல் இயலாது என கூறி மின்னல் விளக்கப்பட்டு பெண் என துணியப்பட்டதனால் இது ஐய. மின்னல் இல்லை பெண் அப்படின்னு துணியப்பட்டதனால இது ஐய விளக்கு. விளக்கணி பிற அணிகளோடு கூடி வருதல். வேற்றுப்பொருள் வைப்பு விளக்கு, சிலேடை விளக்கு, ஏது விளக்குன்னு 3. வேற்றுப்பொருள் சிலேடை ஏது என்று இன்னவை மேற்கூறு இயற்கையின் விளங்கி தோன்றும் 3 அணிகளோடு கூடி வரும். வேற்றுப்பொருள் வைப்பு விளக்கு. உலகறிந்த ஒரு பொருளை வைத்து விளக்குவது வேற்றுப்பொருள் வைப்பு. உலகறிந்த ஒரு பொருளை தன் கவிகையால் உலகம் தாங்கும் அனபாயன் வெண்கவிகைக்குள் அடங்கா வேந்தில்லை எங்கும் மதியத்து உடன் இரவி வந்து ஓமம் வானில் பொதியப்படாத பொருள். உள்ளம் குளிர்ந்து ஓமையுடன் கொடுக்கும் கடைத்தன்மை உடையவன் தான் யாரு? அனபாய சோழன். அவன் ஒன்கொற்ற குடையின் கீழிருந்து ஆட்சி செய்பவன். அக்குடைக்குள் அடங்காத வேந்தர் யாருமே இல்லை. சந்திரனும் சூரியனும் தவழ்ந்து வருவதற்குரிய வானம். அவ்வானத்தில் அடங்காத பொருளும் இல்லை.
இந்த மாதிரி அனபாய சோழன் ஆட்சிக்குள் தான் இந்த உலகமே அடங்கி இருக்குதுன்னு ஒரு பொருள் சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் வானுக்குள்ளே எல்லா பொருளும் அடங்கி இருக்குது. இப்படி காட்டுறது தான் வேற்றுப்பொருள் வைப்பு. ஸ்லேடை விளக்கு. இரண்டு பொருள்களுக்கும் ஒப்புமை பொருள்பட கூறி பின்னர் ஒன்றை விளக்குவது. 2 பொருளுக்கும் ஒப்புமை சொல்லி பின்னர் ஒன்றை மட்டும் விளக்குறது. அம்போருகம் செற்று அமுதமயமாகி வம்பார் முறுவல் ஒளி வளர்க்க இம்பர் முகை மதுவார் கோதை முகமுண்டு உலகின் மிகைமதியும் வேண்டுமோ வேறு. தாமரையின் அழகை அளித்து அமுதத்தின் தன்மையை தாங்கி புதிய முறுவலின் ஒளியை வளர்ப்பதற்கு முல்லைப்பூ அணிந்த தலைவியின் முகமே போதுமானது. அப்படி இருக்க உலகத்திற்கு ஒளியை தருகின்ற சந்திரன் மிகையாகும். முகத்திற்கும் சந்திரனுக்கும் பொதுவாக பொருந்தது. தாமரையின் அழகினும் மேம்பட்டிருத்தல், கண்டாரை வாழ வைத்தல், புதுமையோடு கூடிய புன்னகையால் ஒளியினை வளர்த்தல் ஆகிய குணங்களை உடையதுதான் முகம். சந்திரனத்துக்கும் முகத்துக்கும் ஒப்ப சொல்லிட்டு முகத்திற்கு வேறாக சந்திரனும் வேண்டுமோ அப்படின்னு நிற்கிறதுனால இது ஸ்லேடை விளக்கு. சரிங்களா? சந்திரன்னா இந்தந்த விரிந்த அழகிய தாமரை குவிதல், அமுத கலைகளை உடையதாய் இருத்தல், அழகை தருகின்ற புது ஒளியினை விரித்தல் ஆகிய இயல்புகளை உடையது சந்திரன். அதனால் இவை ஸ்லேடை ஆயின. முகத்திற்கு வேறாக சந்திரனும் வேண்டுமோன்னு சொல்றதுனால இது ஸ்லேடை. அடுத்தது ஏது விளக்கு. ஒரு காரணத்தை அடிப்படையாக வைத்து விளக்குவது ஏது விளக்கு. உதலத்துள் எல்லா பொருளும் வலியராய் காதலித்தால் தாமே கவர்தலால் நீதி எடுத்து உயர்ந்த சீர்த்தி அனபாயா யாருக்கும் கொடுத்தி என கொள்கின்றேன். நீதியை நிலப்பெறச் செய்து உயர்ந்த புகழ் பெற்ற அனபாய சோழனே, உலகத்தில் வறியராய் வாழ்பவர் பலர். பொருளை விரும்புகின்ற அவர்கள் அனைவரும் விரும்பிய பொருள்களை தாமே தடையின்றி உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்கின்றனர். அவர்கள் விரும்பிய பொருளை அவங்களே எடுத்துக்கிறாங்க. ஆதலால் உலகத்தில் வாழ்கின்ற வறியவர்களுக்கு நீ கொடுப்பதாக நாங்கள் கருதல. அதனால ஏது விளக்கு. வறியவரே தாமே கவர்தல் என்னும் காரணத்தால் கொடுத்தல் என்னும் செயல் விளக்கப்பட்டது. பொருள் இல்லாதவங்க அவங்களே எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதுனால கொடுத்தல்ங்கிறது விளக்கப்படுது. எனவே இது ஏது விளக்கு. காணொலியில் முன்ன விளக்கணி குறித்த கருத்துக்களை தான் பார்த்தோம். சரிங்களா? முன்னத்தின் மறுப்பினது முன்ன விளக்கு மூவகை காலமும் மேவியதாகும். மூவகை காலமும் குறித்த கருத்துக்களை பார்த்தோம். அதுக்கப்புறம் விளக்கணியின் வகைகள் 4ன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் விளக்கணியின் விரி எத்தனைன்னு பார்த்தோம். 13. ஒவ்வொன்றா விளக்கமாக நம்ம பார்த்தோம். சரிங்களா? இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி மாணவர்களே. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.